வணக்கம். நான் டாக்டர் குமரேசன், தோல் மருத்துவர், டெர்மட்டாலஜிஸ்ட், காஸ்மெட்டிக் டெர்மட்டோ சர்ஜன் ஃப்ரம் க்ளோ ஸ்கின் கிளினிக் அண்ட் காஸ்மெட்டிக் சென்டர், மதுரை. சன்ஸ்கிரீன் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. சன்ஸ்கிரீன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது, சன்ஸ்கிரீன் பயன்படுத்துன்றது எல்லாருக்குமே பரிச்சயமும் ஆசையும் ஒரு விழிப்புணர்ச்சி இருந்தாலும், இதை எப்படி பயன்படுத்துறது, எவ்வளோ நாள் பயன்படுத்துறது, எப்போல்லாம் அதை திருப்பி ரீஅப்ளை பண்ணுறதுங்கிற சந்தேகம் கொஞ்சம் இருக்குது. அது மாதிரி எஸ்பிஎஃப்னா என்ன, பிஏ ப்ளஸ்னா என்ன அப்படின்றது கொஞ்சம் சந்தேகங்கள் இருக்குது. அதை பற்றி சில தகவல்கள். சன்ஸ்கிரீன் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சன்லேருந்து வர யூவி ரேஸ், ஹார்ம்ஃபுல் ரேஸை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். யூவி ரேஸில் யூவிஏ, யூவிபின்னு இருக்குது. யூவிபிங்கிறது ஷார்ட் ரேஸுங்கிறது அது படும்போது நம்மளுக்கு ஹார்ம்ஃபுல்லாக சன்பர்ன் அண்ட் ரெட்னஸ் வரும். யூவி ரேஸ் அதிகமாக படும்போது அவங்களுக்கு பிக்மெண்டேஷன் அண்ட் ஏஜிங் ப்ராசஸ் அண்ட் ரிங்கிள்ஸ்லாம் வரும். ஸோ அதனால் சன்ஸ்கிரீன் பயன்படுத்துகிறது யூவிபி ரேஸையும் யூவிஏ ரேஸையும் ப்ரொடெக்ட் பண்ணுறது மாதிரி ப்ராட் ஸ்பெக்ட்ரம் சன்ஸ்கிரீன் பயன்படுத்தணும். அது ரெகுலராக யூஸ் பண்ணுறது 30 SPF அண்ட் PA+ 3+ அதை பயன்படுத்தினாலே எல்லாருக்கும் போதுமானது. ப்ளே கிரவுண்ட் போகிறோம், ஹை ஆல்டிடியூடு, அதாவது ஹில்ஸ்க்கு போகிறோம், பீச் போகிறோம், ஸ்விம்மிங் போகிறோம், வாட்டர் கேம்ஸ்லாம் போகிறோன்னா SPF 50+ போடணும். PA+ 4+ வரைக்கும் போடணும். அதையும் கண்டினியூஸாக யூஸ் பண்ணணும். இந்தியன் ஸ்கின்னுக்கும் இந்தியன் கிளைமேட்டுக்கும் பார்த்திங்கன்னா, இந்தியன் ஸ்கின் ஆல்வேஸ் டைப் 5 டைப் ஸ்கின் சொல்லுவோம். 5, 6 ரொம்ப டார்க் ஸ்கின்னு. அப்புறம் இந்தியன் கிளைமேட் ஹியூமிடாக இருக்கும், எப்பயுமே வேர்த்துட்டே இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங் சன்லைட் இருக்கும். அதே நேரத்தில் பொல்யூஷன் ஆல்சோ தேர். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ரொம்ப லைட் வெயிட்டாக, கம்ஃபர்டபுளாக, வேர்த்தாலும் ஸ்வெட் ரெசிஸ்டன்ட், வாட்டர் ரெசிஸ்டன்ட் சன்ஸ்கிரீன் பயன்படுத்துகிறது நல்லது. அதே நேரத்தில் 365 டேஸும் காலையிலேருந்து ஈவினிங் சன்செட் ஆகிறது வரைக்கும் எப்போயுமே சன்ஸ்கிரீன் பயன்படுத்துறது. ஆல் எக்ஸ்போஸ் ரீஜன்ஸ், ட்ரெஸ் கவர் பண்ணாத ஆல் எக்ஸ்போஸ் ரீஜன்ஸில், எஸ்பெஷலி ஃபேஸ், காது, கழுத்து அண்ட் கையில் எக்ஸ்போஸ் ரீஜன்ஸ் எல்லாருமே ரெகுலராக சன்ஸ்கிரீன் பயன்படுத்துறது நல்லது. அதே மாதிரி சன்ஸ்கிரீனை எப்பொழுதுமே 365 டேஸும், ஆல் டேஸ், சன்னி டேஸ் மட்டும் இல்லை, வின்டர் டேஸ் மட்டும் இல்லை, க்ளௌடி டேஸ்லேயும் நம்ம சன்ஸ்கிரீன் பயன்படுத்தணும். காலையில் எந்திரிச்சதுலேருந்து ஈவினிங் சன்செட் ஆகிற வரைக்கும் சன்ஸ்கிரீன் பயன்படுத்துகிறது நல்லது. சன்ஸ்கிரீனை தேர்ந்தெடுக்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தால் அருகிலுள்ள தோல் மருத்துவரை நீங்கள் கேட்டு அவங்களுடைய ஆலோசனைப்படி பயன்படுத்துவது நல்லது. மிக்க நன்றி.